ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமைச் செயலாளர் கூறியிருக்கிறார். 19 மாவட்டங்களின் செயலாளர்களுடன் இவர் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையில் 60 பறக்கும் படைகள் அமைக்கப்படும். நீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதற்கான ஆலோசனைகள் இடம்பெற்றிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தலைமைச் செயலாளரின் ஆலோசனை குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, தமிழகத்துடைய மின் தேவை கடந்த 30 நாளில் 1400 மெகாவாட் அளவிற்கு உயர்ந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல 19,000 மெகாவாட் அளவுக்கு தேவை இருந்த நிலையில் தற்போது 20,800 மெகாவாட் என்ற ஒரு உச்சபட்ச நிலையை அடைந்திருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கேரள மாநிலத்திற்கு தேவையான மின்சாரம் முழுவதுமே தமிழ்நாட்டில சென்னையில மட்டுமே செலவு பண்றாங்க. அந்த அளவுக்கு சென்னையுடைய பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஒரு மாநிலத்துக்கு போக வேண்டிய மின்சாரம் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு அதிக டிமாண்ட் உள்ள பகுதியாக சென்னை மாநகரம் இருக்கு. சில இடங்கள்ல இரவு நேரங்களில் மின்தட்டு ஏற்படக்கூடிய நிலையில தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இன்றைக்கு மின்சார வாரிய அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அந்த மின்னகத்துல ஆய்வு மேற்கொண்டார். நிறைய மின்னகத்துக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. எனவே 60 பறக்கும் படைகள், அதாவது ஏதாவது ஒரு இடத்துல மின் பழுது ஏற்பட்டால் உடனே சரி செய்வதற்கு அந்த ஒரு என்ஜினியரிங் டீம் ரெடியா இருக்கிறதுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, ராஜேஷ் லக்கானி மற்றும் உயர் அதிகாரிகள் பீலா ராஜேஷ், அவங்க தான் எனர்ஜி செக்ரட்டரியா இருக்காங்க, அவங்களுடன் ஆலோசனை பண்ணாரு. தற்போது மாவட்ட கலெக்டர்களுடன் 17 மாவட்ட கலெக்டர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி வராரு. குடிநீர் விநியோகம் குறித்தும் அதே போல மின்சாரம் வழங்குவதில் எந்த பிரச்சனையும், குறிப்பா தமிழ்நாட்டில் 26 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் மும்முனை மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மின்சார தேவை என்பது நாளுக்கு நாள் கடும் வெயில் காரணமாக நிறைய பேர் மின்சாரங்களை பயன்படுத்தினால எந்த இடத்துலயுமே பிரச்சனை இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளரே நேரடியாக சென்று மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய மின்னகத்துல ஆய்வு செஞ்சிருக்காங்க. மின்சார வாரிய சேர்மன் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் உடன் இருக்கிறார்கள். எனவே இந்த மாத இறுதியில காற்றாலை மின்சாரம் கிடைக்கும் போது இன்னமும் நம்மளுக்கு மின்சாரம் கூடுதலாக கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி பாத்தீங்கன்னா தற்போது சூரிய மின்சாரம் அதிக அளவில் கை கொடுக்கிறது. 5000 மெகாவாட் அளவிற்கு கிடைக்கிறது. எனவே இதையெல்லாம் வைத்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மின்சாரம், அதே போல ஒரு யூனிட் வெளி சந்தையில 12 ரூபாய் அளவிற்கு உச்சபட்ச நேரத்துல வாங்குறாங்க. இதற்காகவே 150 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு கூடுதல் செலவு மின்சார வாரியம் செலவு பண்ணது. எனவே இதையெல்லாம் இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கிறார் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.